நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வேஷ விருணுதே தேன லப்யஹ தஸ்ஸைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். இந்த சாஸ்திர வாக்கியம் பகவானை அடைவதற்குண்டான வழிகள் எவை என்பதையும் எதெது அவனை அடைவதற்கு வழிகள் ஆகாது என்பதையும் பிரித்து கூறுகிறது. நாமே பகவானை மனனம் பண்ணியோ தியானம் செய்தோ அவனை பற்றி பேசியோ சுலபத்தில் அவனை அடைந்துவிட இயலாது. நம் முயற்சியால் பகவானை அடைவது துர்லபம், கடினம். ஆனால் பகவானுடைய முயற்சியாலே அவனை அடைவதென்பது சுலபம், எளிதாக நிறைவேறிவிடும். அப்போ பகவான் நம்ம அடைவதற்கு முயற்சி எடுக்க என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த முயற்சியில் எப்போதுமே இருக்கிறார். அதில் அவர் தளர்வதே இல்லை. ஒரு சொத்தை அடைவதற்கு சொத்துக்கு முதலாளிதான் முயற்சி செய்வார். நாம் அனைவரும் பகவானுக்கு சொத்து. அவர் நம்மை அடைவதற்குண்டான முயற்சியை எப்போதும் செய்து கொண்டிருப்பார். அப்போ நாம் செய்ய வேண்டியது யாது? அவருடைய சொத்து நாம்கிறதை ஏற்றுக்கொள்ள வேணும். அவருக்கு அடங்கியவர்கள் நாம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை காப்பாற்ற வரும்போது தடுக்காமல் இருக்க வேண்டும். நாமேம் தடுக்க போகிறோம். அவர் தாராளமாக நம்ம காப்பாற்றிக்கலாம் என்னால் செய்வார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் உண்டு. என்னை காப்பாற்றும் திறமை படைத்தவன் நான் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால் அவர் ரட்சிக்க வருவதில்லை. என்னை காப்பாற்றிக் கொள்ளும் பொறுப்பும் என்னதல்ல, என்னை காப்பாற்றிக் கொள்ளும் திறமையும் என்னிடத்தில் கிடையாது என்று நாம் எப்போது இசைகிறோமோ அப்போதுதான் பகவான் நம்மை ரட்சிப்பதற்கு வருகிறார். அப்போ அவர் எப்போதும் ரட்சித்து கொண்டு தான் இருப்பார். அவர் வரும்போது நாம் அதுக்கு ஏதோ ஒன்று துவேஷத்தை காட்டுவிடுறோம், இல்லையோ, தடுக்கிறோம். அதைத்தான் பிள்ளை லோகாச்சாரியருங்கிற மகாத்மா தெரிவிக்கிறார். அத்வேஷம் முக்கியம், விலக்காமை. பகவான் நம்ம ரட்சிக்க வரும்போது நாம் விலக்காமல் இருக்க வேண்டும். அவர் நம்ம ரட்சிக்கட்டும்னு அனுமதிக்க வேண்டும். அனுமதியின் பேரில் அனுமதிச்சத்துக்காகத்தான் பகவானுக்கு செய்யணுங்கிற தேவை கிடையாது. ஆனால் இவன் அனுமதிக்கிறானா, நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறானா என்று பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ நீயே ரக்ஷகன்னு ஏற்றுக்கொள்ளுகிறோம். நான் உன்னை தடுக்க மாட்டேன்னு தடுப்ப விலக்கினுடுறோம். இதைத்தான் சரணாகதி சரணாகத்தின்னு சொல்லுகிறார்கள். அப்போ பகவானை அடைவதற்கு மிகச்சிறந்த உபாயமாக பகவானே இருக்கிறான். அதை விடுத்து நாம் ஏதேதோ கர்மங்களிலே புகுந்து எத்தை தின்னால் பித்தன் தெளியுமென்னு கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறோம். நாம் எங்கு உழல்கிறோம், நாம் யார், ஏன் இந்த சம்சாரத்திலே உழல்கிறோம் என்பதை அறியாமல் பகவானுக்கு நமக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பு, அவனுக்கு நமக்கும் இருக்கிற நட்பு, அதை புரிந்து கொள்ளாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ராஜகுமாரன், அவருக்கு தான் ராஜாவுக்கு பிள்ளைங்கிறது தெரியாது. எங்கோ காட்டிலும் மேட்டிலும் அலைந்து கொண்டிருக்கிறார். அப்போ கஷ்டம்தான் படணும். ராஜகுமாரன் அவருக்கு தெரியாதே. அப்போ ஆரோர் வழிப்போக்கன் வந்தார். அவர் அரசனையும் அறிந்தவர், அரசிளங்குமரனையும் அறிந்தவர். அரசகுமாரன் இடத்துல போய் நின்னார். பிள்ளாய், நீ யாருன்னு தெரியாது துன்பப்பட்டு இருக்கே, நீ எப்பேற்பட்டவருக்கு வேண்டியவர் தெரியுமா, இப்படியா நீ கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அந்த உறவு தெரிஞ்சு போறது. ஓ, நான் ராஜாவுக்கு குமாரனா? உடனே நேர ஓடுறார். ராஜா அதைத்தான் ரொம்ப நாளாக தேடிண்டே இருந்திருக்கார். இப்போ அவர் புது முயற்சி எடுக்க போறதில்லை. இளவரசனை காணோமே காணோமேன்னு தேடிக்கொண்டு தான் இருந்தார். கிடைக்கவில்லை. இப்போ இளவரசன் வந்து சேர்ந்துட்டார். இளவரசன் என்ன பண்ணணும்? போய் தடால்னு காலில் விழறார். அப்பா எடுத்து மடியில் வச்சு விடுறார். ஆஹா ஓஹோன்னு இருந்துட வேண்டியதுதான். அப்போ நாம் ஒத்துக்க வேண்டியது என்ன? பகவானுக்கு குழந்தைகள் நாம், அவனாலே காப்பாற்றப்பட வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் நாம். அப்போ அவர் தான் நம்ம ரட்சிக்க போகிறார். தடுக்காமல் இருந்தால் போதும். இந்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையோ, இதைத்தான் சரணாகதி தத்துவம்னு சொல்கிறார்கள். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற உயர்ந்த சரித்திரம் புரஞ்சனோபாக்கியானம். இதில் அவிஜ்ஞாதா பெண்ணு இறக்க முற்பட்டாலே வைதர்பி, அவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறார்? நானும் நீ எவ்வளவோ ஆனந்தமாக இருந்தோம். மானசரோவரத்திலே உயர்ந்த வெள்ளி பொய்கையிலே இமாச்சலத்துக்கு நடுவில் ராஜஹம்ச பறவைகளாக இருந்தோம். ஆனால் நீ தான் அதை இழந்து போயிட்டாய். கண்டண்ட இடத்துல கீழே கீழே போய் பறந்து விட்டாய். ஏதோ உன் மனத்துக்கும் புத்திக்கும் உடலுக்கும் வசப்பட்டாய். நான் ஆறுன்னு அன்னைக்கே நீ தெரிஞ்சுண்டு என்னோட கூடியிருந்தாயானால் அப்படியே இருந்திருக்கலாம். அப்படி இல்லாமல் இப்படி போய் கேட்டாயேன்னு சொன்னான். சரின்னு உயர்ந்த கதிக்கு அழைத்து போனான். அந்த கதை வரைக்கும் நாம் பார்த்துட்டோம். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆத்மா மிகச்சிறந்தவன், பரமாத்மாவோடைய சமமானவர், அவர் சுவாமி, ஆத்மாக்கள் அனைவரும் தாசர்கள். ஆனால் நீண்ட நெடுங்காலமாக
இப்படி சம்சாரத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறோம். எப்போதிலிருந்து உழன்று கொண்டிருக்கிறோம்? அரியாக்காலத்திலிருந்து. அனாதி காலமாக. ஒருத்தர் நினைக்கலாம், பகவானும் ஜீவாத்மாவும் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் ஜீவாத்மா எதிரியோ ஏற்பட்ட ஆசையாலே பூலோகத்தில் சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தலைகுப்புற கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் கட்டப்பட்டு கர்மங்களை தொலைச்சுட்டு மேலே போகிறார். அப்போ 2 பேரும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தார்கள், அப்புறம் கீழே நழுவிட்டார்கள் நினைக்கிறோமே, அது தவறான செய்தி. அதை போல எந்த உபனிஷத்திலும் சொல்லப்படலை. ஏனால் இப்போ நான் சொன்ன கதையில் நாம் 2 பேரும் மானசரோவரத்தில் அன்னப்பறவையாக இருந்தோம், ஆனந்தமாக இருந்தோம், நீ தானே கெட்டு போயிட்டேன்னு அவிஜாத்தா கேட்டானோ இல்லையோ, உடனே நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். ஓ, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் 2 பேரும் வைகுந்தத்தில் இருந்தா போல் இருக்கு, அப்புறம் கீழே விழுந்து இவர் தான் தவிக்கிறார் போல் இருக்குன்னா, இந்த இடத்துல மானசரோவரத்தில் ஹம்சப்பறவைகளாக இருந்தோங்கிறது வைகுந்தத்தை குறிக்கும் சொல் அல்ல. அவர் நாம் வைகுண்டத்தில் ஒன்னா கூடியிருந்தோம் என்று சொல்லவே இல்லை. மானசரோவரத்தில் பல்லாயிரம் ஆண்டுகள் இருந்தது பிரளய காலத்தில். பிரளயம் பூமி முழுக்க அழிஞ்சு போடுற சொல்லியோ, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் ஏதுமில்லை. அப்போது பிரம்மத்தோட ஒட்டி கொண்டு தான் இந்த ஜீவாத்மா இருக்கும். அதுக்கப்புறம்தான் படைப்பு ஆரம்பிக்கிறது. அப்போதுதான் நாம் படைக்கப்பட்டு உடலின்பத்துக்கு ஆசைப்பட்டு போகிறோம். பிரம்மந்தான் படைக்கிறது. ஆனால் நம்ம படைத்தது எதற்காக? கர்மங்களை தொலைத்து தன்னை அடையணுங்கிறதுக்காக. ஆனால் நாம் என்ன செஞ்சுட்டோம்? அந்த பர்பஸை மறந்துட்டோம். எந்த பயனுக்காக படைக்கப்பட்டோங்கிறத மறந்து கொடுக்கப்பட்ட உடல், மனது, புத்தி இதனுடைய அனுபவத்திலேயே ஈடுபாடு கொண்டு சத்துவம், ரஜசு, தமசாகிற குணங்களை, அதனுடைய இன்ப துன்பங்களை துய்ப்பதில் ஆசை கொண்டு மாறி மாறி பிறந்து கொண்டிருக்கிறோம். அதனால் முதல்ல ஏதோ வைகுண்டத்தில் விழுந்துட்டோம், தலைகீழ விழுந்துட்டோம், இப்போ திரும்ப போக முயற்சிக்கிறோங்கிறது அல்ல. இந்த சம்சாரத்திலேயே தான் பிறந்துட்டு இருக்கோம். மாறி மாறி பிறக்கிறோம். நம்முடைய கர்மங்களும் அனாதி, நம்முடைய பிறவியும் அனாதி, நான்கிற ஆத்மாவும் அனாதி, பரமாத்மாவும் அனாதி. ஆனால் இதில் பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு மட்டும் அந்தம் கிடையாது. அவள் ஒரு நாளும் முடிஞ்சு பட போகிறது இல்லை. ஆனால் கர்மங்களும் முடிய போகிறது, சம்சாரமும் ஜீவாத்மாவை பொறுத்த வரைக்கும் முடியத்தான் போகிறது, உடலும் முடியத்தான் போகிறது. சைக்கிள்ஸ் ஆஃப் பர்த், திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருக்க முடியோ, அந்த பிறவி என்னும் சுழற்சியும் முடியத்தான் போகிறது. இந்த உயர்ந்த அர்த்தத்தை பிராச்சீன பர்ஹிஸுக்கு புரிய வைக்கணும்னு நாரதருக்கு ஆசை. இப்போ நம்ம ஆரம்பிச்சதே அங்கதான். பிராச்சீன பர்ஹிஸுக்கு நாரதர் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். உமக்கு அத்தியாத்ம தத்துவ உபதேசம் பண்றேன். ஆத்மானா என்ன, பரமாத்மா என்ன, ஏன் இந்த ஆத்மா கீழே கீழே பிறக்கிறான், எங்கு துன்பப்படுகிறான், ஏன் துன்பப்படுகிறான், எப்படி கடைத்தேற போகிறான், இதற்கு பரமாத்மா என்ன உதவி புரிகிறான். ஆனா அதை ஏத்துக்காம இவன் பட்ட பாடன்ன, இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் நாரதர் முற்பட்டார். இப்ப இந்த கதையின் மூலமா தான் இது எல்லாத்தையுமே நாரதர் விளக்க போகிறார். இது அடுத்த அத்தியாயம் 29வது அத்தியாயம் பார்ப்போம். பிராச்சீன பர்ஹிஸ் நாரதரிடத்தில் வேண்டுகிறான், பகவன்ஸ்தே வச்சோஸ்மாபிஹி ந சம்யக் அவகம்யதே கவயஸ்தத் விஜானந்தி நவயம் கர்மமோகிதாக. சிறந்த பண்டிதர்கள், மகாஜானிகளுக்கு நீர் சொன்ன கதையை கேட்டதிலேயே அர்த்தம் புரிஞ்சுருப்பா. ஆனால் நாங்கள்லாம் கர்மத்தால் மோகித்து கிடக்கிறவர்கள், எனக்கு ஒன்றும் தெளிவாக அர்த்தம் புலப்படவில்லை, நீரே அத்தை விளக்கமாக கூற வேணும். நாரதர் சொன்னார், புருஷம் புரஞ்சனம் வித்யாத் யத் வியக்தியாத்மனஃ புரம் ஏக த்வி த்ரி சதுஷ்பாதம் பகுபாதம் அபாதகம். முதல்ல புரஞ்சனாருன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. புரஞ்சனயதீதி புரஞ்சனஹ. அவர் புரஞ்சனன், ஜீவாத்மாதான் புரஞ்சனன். இந்த கதையில இப்ப கதாநாயக்கனே அவர் தான் இருக்கார். கதாநாயகரோட பெரிய ஒருத்தர் இருக்கார், பரமாத்மா இருக்கார். ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் நாம தானே எப்பவும் கதாநாயகர். தெரிஞ்சுக்க வேண்டியது நாம தான். இப்போ ஒன்றும் பரமாத்மாவுக்கு உபதேசம் பண்ணி புரிய வைக்க வேண்டியது இல்லை, நமக்கு தான் உபதேசம் பண்ணி புரிய வைக்கணும். அப்போ புரஞ்சனன்கிறவர் ஒரு ஜீவாத்மா. அவருக்கு ஏன் புரஞ்சனன்கிற பேர் வந்தது? புறம், புறம் பட்டணம், சரீரம். இந்த சரீரத்தில் ஜனயதி, ஜீவாத்மா உள்ளே புகுந்து அறிவாலே சரீரத்தை முழுக்க வியாபிக்கிறார் இல்லையோ. ஜீவாத்மா தன் அறிவால தான் இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சுருக்கார். அப்ப பட்டணத்தில் சைத்தன்யமுடைய ஜீவாத்மா புகுகிறான், தன் ஞானத்தால உடலை வியாபிக்கிறான்.